நம்ம முதல்வர் விஜயின் அன்புக்குரியவராக அன்னி திரிசா மேடம் அவர்களை எப்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக நியமனம் செய்து அறிவிப்பு வெளிவரும் என்று அதிர்ச்சியோடு ஆவலோடும் காத்திருக்கிறது அன்னை தமிழகம். வணக்கம், இது அரசின் கழகம். இன்று நான் சந்திக்கிற அரசு விமர்சகர் பத்திரிகையாளர் திரு கவிதா குமரன். குறிப்பாக நேற்று இந்த கைது படலத்தில் அடுத்து யார் கைது அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ உறுதியாக இருக்கிறது. வழக்கும் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வருகிறது. ஆர் உதயகுமார், முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர், எடப்பாடி காலத்தில் ஒரு குடிகட்டு பிறந்த ஒரு அமைச்சர், திரும்ப காலத்தில் பல முறை வெற்றி கண்டவர், இந்த முறை தோல்வி கண்டு. ஆனால் அவர் டெய்லி போகிற ரீல்ஸுங்கிறது நீ பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. முன்னாள் முதல்வர் சிஎம் அவர்களே அவ்வப்போது கூடுதலாக வசைவாடி சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இப்போ உச்சபட்சமாக திரிசா குறித்து பேசி இப்போ ஒரு சிக்கல் இருக்கிறார். நம்ம முதல்வர் விஜயின் திரைப்படங்களில் பணியாற்றிய தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தற்போது அரசு பொறுப்பில் சத்தமில்லாமல் சைலண்டாக நியமித்து வருகிறார். தற்போது கோயில் அறங்காவலர் நியமன குழுவிலே நம்ம முதல்வர் விஜயின் கோட் பட தயாரிப்பாளர் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நம்ம முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட வெங்கட் நாராயணா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். முதலமைச்சரின் தனி செயலாளராக நம்ம முதல்வர் விஜய் நடித்த லியோ பட இணை தயாரிப்பாளர் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தமிழக அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நம்ம முதல்வர் விஜய் நடித்த பீஸ்ட் பட ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இதே போல நம்ம முதல்வர் விஜயின் அன்புக்குரியவராக அன்னி திரிசா மேடம் அவர்களை எப்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக நியமனம் செய்து அறிவிப்பு வெளிவரும் என்று அதிர்ச்சியோடு ஆவலோடும் காத்திருக்கிறது அன்னை தமிழகம். முதற்கட்டமாக அறிவிப்பு பார்க்குறீங்க. ஆர்பி உதயகுமார் அன்றாடம் வீடியோ வெளியிட்டு இந்த அரசை விமர்சிக்கிறார். அது ரீல்ஸ் அரசு, பொய்க்கால குதிரை அரசு என்ன தொடர்ந்து விமர்சித்தாலுமே அவர் ஒரு தூத்துக்குடியில் போய் ஒரு பேசின பேச்சு தான் இப்போ அவருக்கு கைது படலத்தில் சிக்கியிருக்கிறாரு. குறிப்பாக தூத்துக்குடின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு ஏன் இந்த கைதுக்கு பின்னால் தூத்துக்குடி ஏன் வருதுன்னு பார்த்தா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தவேகாவினர் முதலமைச்சருக்கு எதிராக பேசுகிறார்கள்ன்ற தொடர்ந்து ஒரு புகார் அளிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஜனநாயக ரீதியாக விமர்சனம் செய்வதை கூட சகித்து கொள்ளாத அரசாக தான் இது இருக்குது. நம்ம அப்படி தான் பார்த்துக்கிடணும். சகிப்புத்தன்மை என்பது என்னென்னா, நீங்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது, அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாத போது பார்த்திங்கன்னா அதன் மீதான வழக்கு போடுவது என்பது வழக்கமாக வச்சுருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா முதல்வர் ரொம்ப கேவலமான முறையில் ஆதவர்ஜன விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு. அது முட்டாள் முதல்வர் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் என்னென்னா அதை திமுக ஏற்றுக்கிட்டாங்க. என்ன விமர்சனம் தானே, என்னென்னா தன்னை வளர்த்து கொள்ளவும் இப்படியான விமர்சனங்களை ஏற்றுக்கிறதா அவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன விமர்சனம் முதல்வர் மேலே வந்தாலுமே அதன் மீது வழக்கு பாய்வது என்பது இந்த தவேக அரசில் தொடர்ச்சியாக இருக்குது. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஆலை மேலிகள் மீதே போட்டுட்ருக்காங்கல்ல. மார்க்கண்டையன் போனார், மனிதாரசன் போனார், அந்த வரிசையில் ஆர் உதயகுமார். அதை தான் சொல்ல வரேன். ஏன் இப்போ தூத்துக்குடியிலேருந்து இவர் மேலான புகார்ன்றது காரணமே அதுதான். ஏன்னா ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சரை தரக்குறைவாக பேசிட்டாருன்னு கைது பண்ணாங்க. அதுக்கடுத்து விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டார். இந்த டேஸ்ட் இருக்குல்ல, அதாவது கைது செய்கிற படலாம் இருக்குல்ல, இப்போ அடுத்து யார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ தூத்துக்குடியில் நடந்த ஜெயலலிதா பேரவை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கலந்துக்கிட்டு பேசும்போது அவர் அதிமுக நேற்று பிறந்த டவுசர் போட்ட விஜய் அழிக்க பார்க்குறான் அப்படி பேசியிருக்கார். ஒருமையில் பேசியிருக்கார். ஒருமையில் தான் அதை அவங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதெல்லாம் சேர்த்தா கொடுத்துருக்காங்க. அதிமுக யாருன்னு அழைக்க நினச்சா என் குடும்பமே அழிஞ்சு போயிரும்னு சாபம் வேறு. இதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. அவர் அடுத்து என்ன பண்ணுது, காவிரி தண்ணியை பற்றி பேசும்போது அன்னைய திரிசாவை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி தவேகால சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு ட்விஸ்ட் வேறு வைக்கிறார். அந்த காவிரிக்காக பேசாமல் திரிசா. அது என்னன்னா, காவேரி பற்றி பேசுனா எதுக்கு திரிஷாவை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி இந்த பேச்சு அப்படி இருக்குது. இது அங்கே ஒரு பேச்சவுமே அது மீதான ஒரு புகாரம் மாறுது. அங்கே இருக்கக்கூடிய தவேகா பொருளாளர் அருண்குமார்ன்றவர் எஸ்பி ஆஃபீஸில் முன்னாடியே ஒரு புகார் பண்ணுறாரு. அது முதலமைச்சரை தரக்குறை கண்ணிய குறைவாகவும் பேசிட்டு இருக்கிறாரு. ஒருமையில் பேசுகிறார்.
ஒருமையில் பேசியிருக்காரு. இது தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப மன வருத்தத்தை உருவாக்கியிருக்கு, அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. அவே வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும்போது என்னன்னா, குறிப்பாக வந்து தூத்துக்குடியில் வந்து எஸ்பி அலுவலகத்தில் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கைனால இவர் மேலே நடவடிக்கை பாயும் அப்படின்னு பார்த்தா அதோட நிற்கலை. அவர் பார்த்தா இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிடுறார் ஆர்பி உதயகுமார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திரிஷாவை பற்றி விமர்சிக்கிறார். திரிஷா என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரான ஒரு கேள்வி இருக்குது. அவருக்கு சொல்லக்கூடிய வரிசையும் கொஞ்சம் நியாயமானதாக தெரியுது. என்னன்னா, முக்கியமாக வந்து திரைப்படம் சார்ந்து தான் இந்த 50 ஆண்டுகால அரசியல் வந்து தமிழகத்தில் நகர்ந்துக்குது. நீங்கள் கலைஞர் ஆரம்பித்து அறிஞர் அண்ணாலேருந்து ஆரம்பித்து கலைஞர், அடுத்து எம்ஜிஆர், விஎன் ஜானகி, ஜெயலலிதா, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மு.க. ஸ்டாலினும் திரைப்படங்கள் நடித்தவர் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த சூழலில் பார்த்து விஜயும் அதே திரைப்படத்துறையிலேருந்து வந்திருக்கிறார். ஆனால் விமர்சனங்களை வந்து கடந்த 50 ஆண்டு காலங்கள் எப்படி சகிச்சுக்கிட்டாங்கன்றது இன்னும் அது உணரவே இல்லை. முக்கியமாக வந்து என்னென்னா, ஒரு தன் மீதான விமர்சனங்களை வந்து அதை வந்து அதுக்கான பதில்னா சொல்லணும். நீங்கள் இப்போ உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அது இல்லை அப்படின்னா மறுக்கணும்ல, அது சொல்லவே மாட்டேன்றாங்க. ஏன்னா அண்ணியா சகோதரியான்ற ஒரு கேள்வி எழுப்பும்போது அதுக்கு பதில் சொல்லணும்ல. இதை வந்து அவர் என்ன பேசுகிறாரு, முதல்வர் அன்புக்குரிய அண்ணி திரிஷா மேடம் அவர்களை வந்து எப்போ தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக ஆக்குவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டே எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லி உதயகுமார் நீங்கள் பேசி வீடியோ. அவர் போகிற போக்கில் அந்த வார்த்தையை பயன்படுத்த இல்லை, அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா அதுக்கான வருஷப்படுத்துறாருல்ல, அதான் கேட்க முடியும். அவர் அப்படி சொல்கிறதன் அடிப்படையில் வந்து என்னென்னா, இப்படி ஒரு கேள்வி ஆயிரம் ஒருவேளை அது நடந்துருமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் கூட இயல்பாக வருது இல்லை. ஆமாம், இது என்னென்னா, திரிஷாவுக்கு வந்து அரசியலுக்கு வர வேண்டிய ஆசை இருக்கா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவரை சார்ந்த இயங்கக்கூடிய திரைப்படத்துறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்குது, அப்படி இருக்குன்றாங்க. ஏன்னா இயக்குனர் பிரவீன் காந்த் இப்போ சமீபத்தில் வெளியிட்ட ஒரு பேட்டியில் கூட அவங்களோட கைரேகை வந்து பார்த்தேன், அவங்க அரசியல் வருவதற்கான எல்லாம் இருக்குது, அப்படி ஒரு டைரக்டர் வந்து திடீர்னு ஜோசியராக மாறார். சரி, அப்படி ஒன்று பேசியிருக்கிறாரு. அடுத்த பாடகி சுசி வேற இப்படியான விஷயங்களை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து உங்கள் அரசியலுக்கு வருவதற்கான விரும்புகிறாங்க அப்படின்னும்போது துணை முதலமைச்சர் திரிஷா அப்படி சொல்லும்போது பார்த்தா அந்த கேள்வியை தான் இவர் எழுப்புறார், யார், ஆர்பி உதயகுமார். ஆனால் அவர் அதோட நிற்கலை. அது முக்கியமான விஷயம். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அந்த தமிழக அரசு வந்து பார்த்தா அமைச்சர் பதவிக்கு நிகரான அரசு பதவி மாநில அறங்காவலர் குழு அப்படியே ஒன்று நியமிச்சுக்கிறாங்க. கல்பாத்தி அதில் வந்து ஒரு 7 பேர் கொண்ட குழுவை ஒன்று அமைக்கிறாங்க. அதையும் ஒரு விமர்சிக்கிறார். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அதில் வந்து கல்பாத்தி வந்து எப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிற பதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கோயிலுக்கு வந்து ஒரு உதவி பண்ணியிருக்காரு, அவர் மாமனார் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். தமிழகத்தின் பல்வேறு கிராம கோயில்களிலும் சரி, மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள்லையும் அங்கங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இல்லை, 100 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க யாருக்கும் இப்படியான உதவிகள் கிடைக்கல. அதாவது வந்து விஜயோட ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து அவருடைய நெருக்கமான சினிமா பிரபலங்களுக்கு வந்து அரசு பதவிகள் ஈஸியாக கிடைக்குது. இந்த குற்றச்சாட்டு வந்து அப்படி தள்ளி விட்டுட்டு போக முடியாது, அப்படி தள்ளிட்டுலாம் போக முடியாது. இப்போ அந்த அர்ச்சனா அவர் அதை பற்றி கேட்கும்போது அவங்க மிகப்பெரிய தயாரிப்பாளர் தான். ஆனால் என்னென்னா, ஒரு சினிமா தயாரிப்பாளர் வந்து அவர் கேரளாவை சேர்ந்தவங்க. ஆமாம், கேரளாவை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா தான் வந்து மிகப்பெரிய ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டோட ஓனர். அவங்களோட திருமண விசேஷத்துக்கு தான் திரிஷாவோட இவர் வந்து பட்டு சட்டை பளபளக்க வந்து விஜய் போனார்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இருக்குது. சரி, இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க, என்ன சினிமாவில் வந்து இப்படி பண்ணால் அப்படி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆன்மீக படிப்பு படிச்சிருக்காங்களா, தமிழக கோயில் சம்பந்தமான ஆய்வுகளில் ஏதாச்சும் ஈடுபட்டிருக்காங்களா, இல்லை தமிழக கோயில்களுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு. ஏன்னா கேரளாவை சேர்ந்தவருக்கு தமிழ்நாட்டோட கோயில்களோட இந்த ஆன்மீகம் இதெல்லாம் எப்படி தெரியும்ன்ற கேள்வி வந்து பொதுமக்கள் இயல்பாக எழுப்புகிறாங்க. ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்க வந்து திரைப்படத்துறையில் வந்து விஜய் நடித்த படங்களை வந்து தயாரிச்சிருக்காங்கிறத தான் பார்க்கணும். 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் விஜய் வச்சு எடுத்திருக்காங்க.
அப்படின்னும் போது இலகுவா அப்படி நீங்கள் விலகி போயிட முடியாது. 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ன்றது ஒரு பெரிய பட்ஜெட். தி கோட் படத்துக்கு வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் தான் அவங்க அந்த படத்தை எடுத்தாங்க. ஏன்னா அதோட அதிகாரியாக வந்து அவங்க தான் இருந்தாங்க, நிர்வாக அதிகாரியாக வந்து அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கான கைமாறாகத்தான் இந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பொதுமக்கள் பரவலாக பேசுகிறாங்க. அந்த குற்றச்சாட்டை தான் உதயகுமாரும் எழுப்புறார். அதில் வந்து இந்த குழுவில், அதாவது அறங்காவலர் குழுவில் பார்த்தீங்கன்னா பாடகர் வேல்முருகன் இடம்பெறார். ஆமாம், அவரும் ஒரு பாடகர் வந்து ஏன் இடம்பெறக்கூடாதான்னு கேள்வி எழுப்பும். ஏன் அவர் இணைச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. காரணம், பனையூரில் நடந்த தாவேக்கா 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அவர் ஒரு பாட்டு பாடுறார். பயங்கர சர்ச்சையாக மாறுது. அவரை கைது செய்ய வேண்டும் என்று இந்து அமைப்புகள் அவருக்கு எதிராக வந்து புகார்லாம் கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா முருகனை பாடுறதுல பார்த்தீங்கன்னா அதில் விஜயை வந்து அந்த கடவுளோட பொருத்தி பாட்டு பாடுறாரு. அதுக்கான பரிசு தான் இது கிடைக்கிது. இந்த அறங்காவலர் குழு நியமனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன்மீக பெரியவர்கள் இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்கன்னு. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா 10 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் மேல் இருக்கக்கூடிய கோயில்களை வந்து கண்காணிப்பதற்கான இந்த 7 பேர் கொண்ட குழு இவங்க நியமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கோயிலோட சொத்துக்கள் அதிகமாக இருக்குது, நகைகள் இருக்குது. இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய தேவை என்பது இனி இவங்களை நோக்கி போகுது. இதெல்லாம் வந்து தனிநபர்கள் எப்படி இதை பாதுகாக்க முடியும் ஒரு கேள்வி எழுது. இப்போ தமிழ்நாட்டை சேராத ஒரு கேரளாவை சேர்ந்தவரை கொண்டு வந்து இதுக்குள்ளே வந்து நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் தமிழ்நாட்டில் அப்படி ஆளே இல்லையா? இப்போ அர்ச்சனா மாதிரியான ஆட்கள் வந்து என்னென்னா மிகப்பெரிய வந்து ஆன்மீகவாதியெல்லாம் கிடையாது, அவர் சினிமா ப்ரொடியூசர், அவ்வளோதான். அவரை கொண்டு வந்து இதுக்குள்ளே திணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு இந்த கேள்வி எழுப்பும் போதே நம்ம பின்னால் சில விஷயங்களை பார்க்கணும். விஜய் பின்னால் இருக்க நபர்கள்லாம் யார்? விஜய் பின்னால் வரிசை அதில் பார்த்தீங்கன்னா அவரோட ஜோசியம், ஆமாம், ஜோசியக்காரன் எதிர்ப்பு பிறகு பின்னாங்க. ஆமாம், அது என்னன்னா இவர் நினச்சாருன்னா யாரை வேணாலும் உள்ளே கொண்டு வர முடியுன்றதுக்கு வந்து ரத்தன் பண்டிட் அவர் ஒரு முக்கியமான. என்ன ஆச்சரியம்னா அந்த அமைச்சரவையில் இருந்த விசிகாவே கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்குது. என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது பார்த்தா அவரை வந்து தமிழ்நாடு முக்கியமாக வந்து ஜோசியருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பதவி வந்து அமைச்சரவை நிகரான பதவி கிடைக்கிறதுன்றது ஆச்சரியமான விஷயம். ஜோசியம் சொல்கிறது இப்படி ஒரு பதவியா? இது நாள் வரைக்கும் தமிழக வரலாற்றை இப்படி நிகழ்ந்தது கிடையாது. ஒரு ஜோசியரை கொண்டு போய் தலைமைச் செயலகத்துக்குள்ளே உள்ளே கொண்டு போய் வச்சது விஜயோட ஆட்சியில் நடந்தது. கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு அவர் அதை விட்டு வெளியே போகிறார். இன்னொரு முக்கியமான பதவி வந்து தமிழ்நாட்டின் நிதி சார்ந்த பிரச்சனைகள், தமிழகத்தின் உரிமை சார்ந்த பிரச்சனைகள், இது பேசுறதுக்கு டெல்லி பிரதிநிதிகள் நியமனம். இதில் கூட பார்த்தீங்கன்னா வைகோவோட பேர் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா துரை வைகோ அதுக்காக தான் வந்து விஜய் மிகப்பெரிய அளவு வாழ்த்தி பேசுகிறது அப்படிலாம் பண்ணது. ஆனால் என்னன்னா அந்த பதவியை கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் உரிமையை பேசுறது கர்நாடகா சேர்ந்த ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றார். அது ஒரு பெரிய விமர்சனமாக மாறுது. வெங்கட் நாராயணன் பார்த்தா இவர் கூட திரைப்படம் ஜனநாயகன் படத்தை எடுத்தவர். அவர் அது அந்த படத்துக்கு இவ்வளோ நாள் காத்திருந்தார், நீதிமன்ற போராட்டம் பண்ணார் அப்படின்னு வந்தது வச்சுங்களேன். இதுக்கான பிரதிபகாரமாக இது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படி ஒரு நபர். அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லியோ படங்களோட கோ ப்ரொடியூசர். ஆமாம், ஜெகதீஷ் பழனிசாமி இந்த ரூட் அமைப்போட மெயின் ஆள். அதாவது இன்று விஜய் குறித்து எந்த விமர்சனம் வந்தாலும் எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய, சோசியல் மீடியாவை நடத்தக்கூடிய நபர். அவர் பார்த்திங்கன்னா அவருக்கும் பார்த்திங்கன்னா முதல்வரின் தனி செயலாளர். அதாவது ஒரு பெரிய கல்வி அறிவு கிடைச்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்கள் இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிக இலகுவாக சினிமா பிரபலங்கள், அதாவது அவருக்கு பிஏவாக இருந்தவங்க இப்படியான ஆட்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது வந்து ஒரு என்ன நடைமுறை என்பதே தெரியாமல் இருக்குது. அவரை கொண்டு போய் முதல்வரின் தனி செயலாளராக போகிறாங்க. இதை விட இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமான தமிழ்நாடு திரைப்பட பயிற்சி நிறுவனம்ன்றது மிகப்பெரிய கனவுகளை சுமந்து கொண்டவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடம்னு வச்சுக்கோங்களேன். பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா பாலுமேந்திரமனா பெரிய பெரிய ஜாமவான்கள் இருந்த இடம் அந்த இடம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பீஸ்ட் பட ஒளிப்பதிவாளரை கொண்டு போய் அதோட தலைவராக போடுறாங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா விஜய்க்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்படி ஒரு கேள்வி வருது. எப்படி வரும்? தெரிஞ்சானே போடுவார். அது பதில் சொல்லணும்னா இப்படியான கேள்வி வருது பாருங்களேன். என்னன்னா அவர் திரைப்படத்தில் அவர் கூட பணியாற்றிய அனைவருக்குமே வந்து அரசு பதவிகள் கொடுக்கப்படுது. அவர் படத்தை தயாரித்தவங்களுக்கு அரசு பதவி கிடைக்குது.
இது இப்படி ஒரு படத்தை வந்து கிட்டத்தட்ட இவர் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்காருன்னா இப்போ பழைய படத்தில் நடித்தவங்களுக்கு, அதாவது படத்தில் எடுத்தவங்க, எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவங்க கூட நடித்தவங்களுக்கு ஏன் அப்புறம் துணை முதல்வர் பதவி கிடைக்காதுன்ற ஒரு சந்தேகம் வருதுல்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து என்ன வகையான ரிலேஷன்ஷிப் இப்போ வரையும் அறிவு இல்லை. நேற்று கூட ஒரு பார்த்தேன், இவ்வளோ நாள் அண்ணனை கட்டி காத்த தங்கைக்கு மிக்க நன்றி, அண்ணனுக்கு தங்கையாக இருந்த திரிசாவுக்கு நன்றின்னு ஒருத்தர் போஸ்ட் போடுறாரு. அவர் யாருன்னு தெரியல வச்சுங்களேன். அன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு உதயகுமார் பேசுறாரு. அப்போ என்ன வகையான ரிலேஷன்ஷிப்னு சொல்ல வேண்டியிருக்குல்ல? இல்லை, இது வெளிப்படையாக வந்து பேச வேண்டிய விஷயம் தான் வச்சுங்களேன். ஏன்னா பொதுவெளிக்கு வந்துடுறாங்க. பொதுவெளியில் அவங்க மனைவி இப்போ வழக்கு தொடுத்து திரும்ப வாபஸ் எனக்குன்றது வேறு. ஆனால் நடைமுறையில் புரிந்து கொள்வது ஜெயலலிதா எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த அர்த்தத்தான பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ஜெயலலிதாவை சொன்னனால என்னென்னா, எம்ஜிஆர் 1980 வந்து உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடத்துகிறாரு. அப்போ வந்து அவங்க வந்து அதில் அவரோட இணைஞ்சு பணியாற்றும் போது கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ட்ராவல் பார்த்திங்கன்னா அவரோட ட்ராவல் வந்து 25 வருஷமாக அவரோட இருந்திருக்கு. அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா முகராசி படத்துலேருந்து எம்ஜிஆரோட அவங்களோட ட்ராவல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படியான ட்ராவல்ன்றது ஒரு 25 வருஷமாக இருக்கும். ஆனால் திரைப்படத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் தான் இவரோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான என்னன்னும் போது இப்படியான விமர்சனம் வருது. ஏன்னா பொது நிகழ்வுக்கு 2 பேரும் இணைந்து போகும்போது இப்படியான ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதை நம்ம லேசாக கடந்துட்டு போக முடியாது. அதாவது விமர்சனங்கள் மீது வந்து பதில் ஒன்று தேவைப்படுது. அதை வந்து யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா சம்மந்தப்பட்ட இருவருமே வந்து இந்த விஷயத்தை மறுக்கணும் இல்லை ஏற்கணும். ஆனால் அது ரெண்டுமே நடக்கலை. அப்படி போகும்போது சர்ச்சை பெருசாக அது பேசும் பொருள் அதிகமாக. இப்போ அதைத்தான் வந்து என்னன்னா இப்படி ஒரு கேள்வி எழுப்புறாரு உதயகுமார். என்னன்னா அவர் துணை முதலமைச்சராகிறதுக்கு தமிழகம் காத்து கிடக்கிறதா, அதிர்ச்சித்தை கலந்து காத்து கிடக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுப்புறது அதுதான். ஆனால் இந்த கேள்வி எழுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் கிடைக்கிறதுக்கு போல வந்து கைது நடவடிக்கை போகிறதுன்றது வாய்ப்பு அதிகங்கிறீங்க. ஏன்னா வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறத விட கைதுங்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் உறுதியாக நினைக்கிறேன். ஏன்னா திருசாவூருக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. எதிர்கட்சி தலைவரே கைது செய்யப்பட்டார். அப்படிங்கும்போது ஆர் உதயகுமார்ங்கிறது விட்டுருவாலும் இப்போ அதை தான் நீங்கள் இப்போ கரெக்டாகவே சொன்னீங்க. ஒரு காலத்தில் வந்து வாய்ப்பூட்டு தடை சட்டம் என்பது இருந்தது. அதாவது வெள்ளையர் காலத்தில் வந்து பாலகங்காதர திலகருக்கு, பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஆனால் இன்றைய காலம் என்பது சோசியல் மீடியாக்கள் நிறைந்த காலம். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முன்னால் வந்து ஒரு அடுத்த நாள் தான் பத்திரிக்கையில் வந்து 24 மணி நேரம் கழித்து பதிவாகும். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. நடக்கிற நிகழ்வு உடனுக்குடன் வந்து கையிலேயே உலகம் இருக்குது. உலகம் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. ஒரு விமர்சனம் வந்து இப்போ நீங்கள் ஒரு நிகழ்வுக்கு போகும்போது நீங்கள் உடனுக்குடன் விமர்சிக்க முடிகிற இடத்துல இருக்குது சோசியல் மீடியாக்கள் காலம்னு வச்சுங்களேன். இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு இது. ஏன்னா கடுமையான தாக்குதல்களை வந்து நடத்துனது ஆளுங்கட்சிக்கு மேலே வந்து கடந்த ஆளுங்கட்சி மேலே மிகப்பெரியான தாக்குதல் அப்படி தான் அவங்க நடத்துனாங்க. அது வந்து சாதிக்க முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜென் புரட்சின்றது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்கள் காலத்தில் இருக்குது. இப்படியான காலத்தில் வந்து இப்படியான விமர்சனங்களை வந்து இலகுவாக கடந்து போகிறது, மௌனம் காப்பது. அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு தவறின் மீதான விமர்சனத்தின் மீதான என்ன பதில் அப்படின்றத வந்து மௌனம் காப்பதுன்றதை விட அடுத்து பார்த்திங்கன்னா காவல்துறை ஏவுவது, தன்னோட கீழே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பை வந்து ஏவுவது என்பது மிக சரியாக இருக்காது. ஆனால் இந்த நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா பேசுவதற்கு எதிராக, கருத்து சொல்வதற்கு எதிராக, விமர்சனங்களுக்கு எதிராக அதை வந்து சுருக்கி பார்க்கக்கூடாது. சுருக்கி பார்ப்பது என்பது என்னென்னா சோசியல் மீடியாக்களில் இருக்க சில பேரை வந்து கைது பண்ணுவதுன்றதுக்கு இப்போ முன்னாள் அமைச்சரை கைது பண்ணுவதாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர் கைது பண்ணுவதாகட்டும், இப்போ பார்த்திங்கன்னா இவர் மீது வழக்கு பதிவுன்றது அதுக்கு தான். முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மீது வந்து இந்த வேகமாக இந்த நடவடிக்கை நடக்குது. இது வந்து ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது இல்லை. ஜனநாயகத்துக்கு மிக வந்து விரோதமானது. என் கருத்துக்கு சுதந்திரத்துக்கு வந்து ஜனநாயகம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டில் வந்து ஜனநாயக நாடு தானே இது. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு யார் இருக்கு? அது வந்து ஒரு எல்லை இருக்குன்னு வச்சுக்கலாம். அது எல்லை மீறி யாரும் விமர்சிக்கலை. தனிமனித விமர்சனம்ன்ற போது நம்ம திருப்பி அதையே தான் கேட்குறோம். கடந்த ஆட்சியின் போது இவங்க பண்ண தனிமனித விமர்சனங்கள் என்பது வந்து எல்லாமே இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. யார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தது இது வரைக்கும் இல்லையே. அதனால் வந்து விமர்சனங்களை உள்வாங்குவதும் அதுக்கு தகுந்த வாக்கில் பதிலளிப்பதும் தான் இந்த அரசுக்கு மிக சரியான வேலையாக இருக்கும். அது பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. தன் மீதான விமர்சனங்களை வந்து மௌனம் காப்பதும், அதில் கடந்து போவதும்,
இது வந்து தேவையில்லாத ஒரு தொடர்ந்து ஒரு சர்ச்சை உருவாகிட்டே இருக்கும். அந்த சர்ச்சைகள் வந்து எங்கே போய் நிற்கும்னா அது வந்து எதிர்க்கட்சிகள் மீதான கைது நடவடிக்கைகளாக மாறும்போது தான் இந்த இந்த கேள்விகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல உண்மையான கேட்க வைக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆகவே இப்படியான நடவடிக்கைகளை கேள்வி எழுப்பினாலே இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்பினாலே அவங்க மீதான நடவடிக்கை என்பது இப்போ தீவிரமாகிக்கிட்டே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பெரிய ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய நக்கீரன் கோபால் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் அவர் வழக்கை சந்திக்காத நபர் கிடையாது. ஏன்னா அந்த பத்திரிகை அலுவலகத்துக்குள்ள நடந்த தாக்குதல் நம்மளுக்கு தெரியும். பல விஷயங்களை வந்து வெளிக்கொண்டவர் வந்தவர் அவர். இப்போ அவருக்கு எதிராக வந்து தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா வழக்கை போட்டுட்டு அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் போகிறாங்க. இது மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயமாகும். ஏன்னா ஊடகவியலாளர்களுக்கு எதிராக பத்திரிகை நடத்துவர்களுக்கு எதிராக இப்படியான கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை தாவக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. அதை நம்ம ஆதரிக்கக்கூடாது என்பது என்னோட கருத்து. அப்போ அதான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதிக்கு அடுத்து டாக்டர் உதயகுமார்னு உறுதி எடுத்துக்கணும். ஆமாம், இன்னைக்கு வந்து அந்த சூழல் மாலை கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டாங்க, அனைமே ஈவினிங் போலீஸ் போகிறதுக்கான வாய்ப்பு சொல்லுது. இப்போ அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா அவர் அங்கே பேசினது அதாவது தூத்துக்குடியில் பேசின பேச்சோடு அது நிற்கலை. அது தொடர்ச்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தொடருது. அப்படின்னும்போது அதுதான் சொல்ல வரேன். விமர்சனங்களை வந்து தாங்குவதற்கான இடம் என்பது மிக மிக அவசியம். ஒரு பெரிய பொதுவெளி என்பது சமூகத்தில் வந்து ஒரு பொதுவெளி என்பது விமர்சனத்துக்கான இடம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான இடம் கொடுக்கணும்ல, ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. ஆனால் விமர்சனமே கூடாது என்பது வந்து ஹிட்லருடைய சம்மதி ஆகிட்டே இருக்குது. இவர் வந்து என்னென்னா இன்றைக்கி பேசும்போது அதை தான் பேசுகிறார். என்னென்னா அன்னி அது மரியாதையாக தான் பேசுகிறார். எந்த தரைக்குறான வார்த்தையும் பேசலை. முதல்வர் அன்புக்குரியவரான அன்னி திரிசா மேடம் அவர்கள் எப்போது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஆவார்கள் ஒரு கேள்வி அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதைத்தான் அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு ஆன நடவடிக்கைகள் என்ன என்பது நாளைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்கள் விமர்சனங்கள் எப்படி மக்கள் மறுக்கிட்டு இருக்கேன். வேலை அறக்களத்துக்கு நேரம்